நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா, இப்போ இந்த நிமிஷம் நம்மளை விரும்புறானா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். நமக்கு அந்த சந்தேகமே தேவையே இல்லை. ஏன்னா அல்லாஹ் கஃபூர் ரஹீமா இருக்கான், அல்லாஹ் ரஸாக்கா இருக்கான், அல்லாஹ் வஹாபா இருக்கான். அல்லாஹ்வுடைய 99 பேர்களும் அல்லாஹ் நம்ம மேல அன்போட இருக்கான் அப்படின்றதுதான் காட்டு. அதனாலதான் நமக்கு இங்க ஒரு வாழ்க்கை படைச்சு இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கான். இப்ப கொஸ்டின் என்னன்னா, நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? அத சில சிம்டம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வை நேசிக்கிறவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித பயமும் எந்த வித கவலையும் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம இப்போ பயமோ கவலையோ இல்லாம இருக்கோமா? இல்ல. அப்ப நம்ம அல்லாஹ்வை நேசிக்கலையா அப்படின்னா சரியா அல்லாஹ்வை நேசிக்காம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பயமும் கவலையும் இல்லாம எப்படி இருக்கிறது? அடுத்த வசனத்துல சொல்றான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அல்லாஹ்வை பயப்படுவாங்க. சோ அல்லாஹ்வை நம்ம பயப்படும் போது, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது நம்ம வேற எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, வேற எதுக்கும் பயமும் இருக்காது. இந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சாதான் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சோ இன்ஷா அல்லாஹ் உங்களையும் நீங்க கொஸ்டின் கேளுங்க. இந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். சொர்க்கத்துல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.